Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு Premier League Game Week 33 பற்றி பேச போகிறோம். நிறையா நடந்தது, நிறையா பிக் கிளாஷஸ், டாப் ஆஃப் த டேபிள், பாட்டம் ஆஃப் த டேபிள். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் வீக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யுனைடெட் செல்சி கேம் இருக்குது, மர்சிசைட் டர்பி அண்ட் ஆர்சனல் சிட்டி. அந்த டைட்டில் கிளாஷ் இப்போ தான் முடிஞ்சு வர. ஸோ பயங்கரமாக அடிச்சு விட்டாங்க சிட்டி. ஸோ ஆர்சனல் ஃபேனாக நீ அந்த சைடு உட்காந்துட்டு இருக்க. இந்த வீடியோக்கே கஷ்டப்பட்டு கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவி பாத்ரூம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் பண்ணி தான் வந்த. எப்படி இருக்கு சொல்லு, எப்படி போச்சு இந்த கேம்? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி கேம். அதாவது மான்செஸ்டர் சிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட அடுத்த பிஎல் டைட்டில் அடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சிட்டிக்கு. நாங்கள் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா. அதாவது இதுக்கு மேலே அதான், ஏன்னா நான் திட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் வந்து ட்ரெயின். அதாவது ஃபேன்ஸ் என்ன சொல்கிறது, அதர் ஃபேன்ஸ் கலாய்க்கிறீங்களா கலாய்ச்சிக்கோங்க, அடிக்கிறீங்களா அடிச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. லிட்ரலாக சிட்டி கையில் தான். இனிமேல் எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. அடுத்த 5 மேட்ச் இருக்குல்ல, அதை ஜெயிக்க சொல்லு. ஓகே, அதை ஜெயிக்க சொல்லு. டைட்டில்லாம் இப்போதைக்கு மறந்துட சொல்லு. கையில் இருக்க 5 மேட்ச்சை ஜெயிங்க. கடவுளாக பார்த்து லக் இருந்ததுனால மேன் சிட்டி விட்டா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா. நாங்கள் 5 மேட்ச்சை ஜெயிக்க மாட்டோம்டா. புரியுதா உனக்கு? இப்போ ரெலிகேஷன் பேட்டிங் டீமை விட்டா கூட நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்டா. ஓப்பனாக சொல்கிறேன். நான் எனக்கு என்னன்னா ஒன்றுமே இல்லை, நீ தோற்றுப்போ. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் கொடுக்காத. நீ வந்து இந்த சீசன் முடிய வரைக்கும் வந்து பேசவே பேசாதன்றான். நீ பேசுகிறதா இருந்தால் ஜெயிச்சுட்டு ஃபைனல் டேயில் பேசு, இல்லைனா நீ பேசவே பேசாத. ஃபயர் எனக்குலாம் வாயில் வருது, சில வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, அதனால் விட்டுருவோம். இந்த மேட்ச் தான்டா ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஒழுங்காக போச்சுன்னு சொன்னாலும் 15 மினிட்ஸ் வச்சுக்கோ. அதாவது சிட்டி பெப்பு வந்து எங்களோட ஃபைனல்ஸில் போடுவான் தெரியுமா, 4 பேரை முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் லைன் ஹையாக வச்சு ப்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணான். ஓகே, பட் அதுக்கப்புறம் அந்த கோல், ஷர்க்கி கோல் போனதுக்கப்புறம் ஹேவர்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஒரு கோல் கிடச்சிதா 1-1. அதே இன்டென்ட்டை போட வேண்டியதானே, ப்ரெஸ் பண்ண வேண்டியதானே. அப்படியே விட்டாங்க, திருப்பி படுத்துட்டு எவ்வளோ நேரம் தான் நீ சிட்டியை வந்து பாலை வச்சு டிக்டேட் பண்ண விட்டுனா கேம் உன் கையிலே இருக்காதுடா. அவங்க வந்து நீ பார்த்தனா ஹாஃப் லைனில் கூட அவங்க டிஃபெண்டர்ஸ் இல்லை, எல்லாமே ஏறி ஆடுறாங்க. ஓகே, ஆஃப் சைட் ட்ராப், அது ஆஃப் சைட் ட்ராப் கூட கிடையாது. அது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஃபஸ்ட்டு ஃப்ளை லைன் போட்டு ஆடிட்டு இருக்காங்க அவனுங்க. இவனுங்க படுத்து தள்ளுறாங்க. ஏன்னா நீ ஹைலைன் போட்டு ஆடு, அங்கேயே பிடி சிட்டியை. ஏன் உனக்கு பயம்? அவன் ஓட விடு, டோக்கு சைட்லேருந்து ஓடிட்டு போட்டோம், அங்கேருந்து போய் அடிச்சுட்டு போட்டோம். பட் கேம் வந்து கண்ட்ரோல் அவங்க சைட் ஃபுல்லாக போகாது. எவ்வளவோ சொன்னாலும் ஹர்டேடாலாம் கேட்க போகிறதில்லடா, வாய் மட்டும்தான் பேசுவான். இன்றைக்கி ஹேவர்ட்ஸ் மட்டும்தான் நல்லா விளாட்னான். அதுவுமே அதான், அவன் நல்லா விளாட்னா அந்த கோல் கிடச்சிது, அதுவுமே டோனாருமா மிஸ்டேக்கு. மற்றபடி ஒரு ஸ்பெல், அந்த ஒரு கவுண்டர் போச்சு, மற்றபடி ஒன்றுமே இல்லைடா. அதாவது இது வந்து லீக் ஜெயிக்கிற டீம் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னோன்னா கண்டிப்பாக கிடையாது. நானே சொல்கிறேன், நாங்கள் டிசர்வ் கிடையாது டைட்டில் அடிக்க. கண்டிப்பாக வந்து சிட்டி ஃபுல் டாமினேஷன் பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி அதான், அவனுங்க வந்து ஹைலைன் போட்டு ஆடுறாங்க, ஃப்ளை லைனே போட்டு ஆடுறாங்க. பட் நிறைய ரன்ஸ் எடுத்தாங்க அவங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். பட் உங்க மிட்ஃபீல்டர் டிஃபெண்டர்ஸ் வந்து ஃபீட் பண்ணல, அந்த லாங் பால் போடல. அதை ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. செகண்ட் பால் ஸ்வின் பண்ண ஆளே இல்லையடா. ஹேவர்ட்ஸ் மட்டும் சிங்கிளாக ஓட விட்டா அவன் மட்டும் என்ன பண்ண முடியும்? அவங்க டீப்பாக இருக்காங்க, உனக்கு புரியுதா? டீப்பாக இருக்கும் போது ஏர் பால் போட்டாலும் செகண்ட் பால் ஸ்வின் பண்ணுறதுக்கு உன் மிட்ஃபீல்ட் வேணுமே உனக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும், உன் லைனை வந்து கொஞ்சம் அஹெடாக போக வைக்கணும். ஓகே, உன் லைனே செம்ம டீப்பாக இருக்குன்ற போது நீ எவ்வளோ தான் போட்டாலும் திருப்பி சிட்டிக்கு தான் பால் போகுது. ஸோ நோ யூஸ். கண்டிப்பாக. பட் சிட்டிக்கு வருவோம் நம்ம. இன்னைக்கு வந்து ஒரு 2-3 பிளேயர் வந்து வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேப்டன் பெர்னார்டோ சில்வா, அவர் தான் இன்னைக்கு பிரீமியர் லீக் மேன் ஆஃப் த மேட்ச். பிச்சில் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. அவனை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபிசிக்கல் பிளேயர்லாம் சொல்ல முடியாது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு 1-on-1 வரும் அவனுக்கும் ஹேவர்ட்ஸுக்கும். நான் நினச்சேன் சரி ஹேவர்ட்ஸ் வந்து நல்லா பாடி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவான்னு, பார்த்தா செஞ்சுட்டான் அதில். அண்ட் ஆல்சோ நீ எங்கே பார்த்தாலும் இருந்தான் பிச்சில். சரியான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம்
நீக்கோ ரைலி டெஃபினெட்லி இந்த சீசன் வந்து மான்செஸ்டர் சிட்டியோட பிளேயர் ஆஃப் த சீசன்னு சொல்லுவான். எனக்கு அவனுமே வந்து அந்த செகண்ட் கோல் கிரியேட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருந்தான். அந்த டோக்கோட அந்த பாசஸ் போட்டு கடைசியில பாஸ் உள்ள பாக்ஸுக்குள்ள போடுவான். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹாலண்ட் வந்து கேப்ரியலை தாண்டி அடிச்சுட்டான். அண்ட் ஆல்சோ நீங்க இந்த கேம் வந்து நீங்க வந்து 11 மேன் வச்சு முடிச்சது வந்து வெரி லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் என்னதான் அந்த ஹெட்பட் வந்து ஹாலண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கேப்ரியல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அது வந்து கொடுக்கல, கார்டு அவங்க கொடுக்கல. பட் அதுதான் ஆக்சுவலாக அவங்களோட இந்த லக்கி பாயிண்ட் ஆஃப் திஸ் கேம். பிகாஸ் அதில் ரெட்டு கிடச்சிருந்ததுன்னு வையன், நெக்ஸ்ட் கேம்ஸில் கேப்ரியல் இல்லாமல் நீங்கள் ஆடி இருந்திருக்கணும். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகிருக்கும். பட் அதான் நீ சொன்ன மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. இப்போது சிட்டி கையில் போயிடும். இந்த மிட்வீக் கேம் பர்ன்லியோட 2 கோல் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்கன்னா அப்பவே ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடுவாங்க அவங்க டேபிள்ல. 1ல ஜெயிச்சாலே அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஒன்னேவா அட்டாக்கிங் ஈக்குவல் பண்ணாலே அவங்க கோல்ஸ் அதிகமா வச்சிருக்கனால, அதாவது ஜெயிச்சா போதும், 1லே போதும், அவங்க தான் ஜெயிச்சா போதும், அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப 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 ஒரு சர்ப்ரைசிங் ஆஸ்பெக்ட். ஏன்னா இந்த சீசன் வந்து 6 நாள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருக்காங்க சிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது கடைசி 6 கேம் தான் இருக்கும் போது அவங்க திரும்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சிட்டியோட டைட்டில் டு லூஸ் தான். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இறங்கி இருக்கும் ஆர்சனலுக்கு. பிகாஸ் நீங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்க மற்றவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. உங்க கேம் மட்டும்தான், நீங்க வர கேமை ஜெயிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான்டா. அதாவது நான் சொல்றேன், இது என்ன கதை தெரியுமா? புலி வருது கதை தான். அதாவது அந்த கதையிலையாவது கடைசியில் புலி வந்துடும். ஆனால் இந்த கதையில் புலியும் வராது, ஒரு எலி கூட வராதுடா, ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதாவது எப்படி தெரியுமா, இந்த இப்போ நான் ஒரு மூவி டிக்கெட் வாங்குறதுக்காக ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன்னு வையேன். அந்த டிக்கெட்டை வாங்கி நான் படம் பார்க்க போகிறதில்ல, இன்னொருத்தனுக்கு கொடுத்து நீங்கள் படம் பாருங்க ப்ரோன்னு சொல்லுவேன். அப்போ நான் என்ன இதுக்காக நான் 5 மணி நேரம் அங்கே நிற்கணும்? நான் 5 மணி நேரன்றது படத்துக்கு சொல்கிறேன். நான் இங்கே 1 வருஷம், ஒரு சீசன்றது 1 வருஷம் போட்ட எஃபர்ட்டை வந்து கடைசியில் ஒரே மாதம் அந்த ஏப்ரல் மந்தில் மட்டும் விட்டுட்டு போகிறீங்கன்னா பார்க்குற நாங்களாம் கேனையா இல்லை விளாடுற அவனும் கேனையா? எத்தனைடா தொடர்ந்து 4வது வருஷம்டா இது. 4வது வருஷம் இப்போ நடக்குதுன்னா இப்போ என்ன? எனக்கு அதான் நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன்ல, நான் சப்போர்ட் பண்ணதுலேருந்து நான் 2010, 11 அந்த டைம்லேருந்து அந்த சின்ன வயசுலேருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்போலேருந்து நீ பார்த்தேன்னு வையன், நாங்கள் வந்து ப்ரீமியர் லீக் ஜெயிச்சதே இல்லை, FA கப்பு, கம்யூனிட்டி தான், அது மட்டும்தான் அடிச்சிருக்கோம். ஆனால் நிம்மதியான வாழ்க்கை, நான் பாட்டு ஒரு இதில் ஜாலியாக இருந்தேன். வெஞ்சர் பால் திருப்பி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆவாங்க, ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் பார்க்க ஒரு என்ன சொல்கிறது ஜாலியாக இருக்கும் மேட்ச் பார்க்க. ஓகே, அந்த மாதிரி போயிட்டு எந்த டீமும் அந்த அளவுக்கு கலாய்க்க கூட மாட்டாங்க ஆர்சனலை. ஆனால் இவன் வந்து என்ன சொல்கிறது, எல்லா கிளப் ஃபேன்ஸு இப்போ நீ திறந்தாலே சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஓப்பனாக பேனர் வைக்கிறாங்க. பேனிக் இன் நார்த் லண்டன், நம்ம வெளியே வந்து பாட்டில் விற்கிறாங்க ஆர்சனல் இது போட்டு. அதாவது அர்டேட்டா வந்து அவன் கிளப்புக்கு நல்லது பண்ணுறானோ இல்லையோ, ரொம்பவே கெட்டது பண்ணிட்டான்னு தான் சொல்லுவான். இவங்க பண்ண ப்ராசஸ் இது என்ன ப்ராசஸ் எண்டில் இப்போ என் மேனேஜரே நான் வேலை நல்லா பண்ணேன் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கலன்னு வையன், மெயில் போடலன்னு வையன், நான் பாராட்டவே மாட்டான். நீ ரைட்டில் அடிக்காத வரைக்கும் ப்ராசஸ் இது அது பண்ணனா ஒன்றும் பண்ணாத. அதாவது சொல்கிறேன், ஃபைட் பண்ணி தோக்குறது வேற, பிரேவாக ஆடி சிட்டிலாம் இந்த வாட்டி அவ்வளோ பிரேவாக ஓப்பனாக ஆடினாங்க. கரெக்டா? நடுவுலலாம் வந்து அவ்வளோ மேட்ச் யாரையோட தோத்தாங்க. ஆனாலும் இப்பயும் வரைக்கும் ஏன் இருக்காங்க? ஏன்னா அவங்க கேம் ஸ்டைல அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை, அவங்க பிரேவாக ஆடினதை விட்டு கொடுத்ததே இல்லை, தைரியமாக ஆடினாங்க. உனக்கு எங்கே போச்சு? அது என்ன ஜான்வரி வரையும் ஒரு கேமு, ஜான்வரிக்கு அப்புறம் ஒரு கேமு? அதுதான் அது வந்து கோலத்தனன்றது. இது வந்து இன்னும் பேக் அப்டேட்டா இதுக்கு முன்னாடி நம்ம எந்த பொசிஷனில் இருந்தும் தெரியுமா ப்ரோ? அப்படிலாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. என்ன இப்போ அவன் இப்போ என்ன பொசிஷனுக்கு வந்து வர வச்சுருக்கான்? செகண்ட் முடிக்கிறான், அது வந்து ஒரு நல்ல பொசிஷனா? 1 வருஷம் முடிச்சா பரவாயில்லடா, 4 வருஷம் முடிக்கிறான் தொடர்ந்து. அதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் 8th நம்ம நாங்கள் முடித்தோம், 5th முடித்தோம், சில ஒரு 4-5 வருஷம் சாம்பியன்ஸ் லீக் போகாமல் இருந்தோம். அந்த டைம் கூட எனக்கு வருத்தம் இல்லை, அந்த அளவுக்கு கூட யாரும் பெருசாக கலாய்க்கலை. இந்த ஃபேஸ் ஆஃப் பீரியட் வந்து கண்டிப்பாக த மோஸ்ட் ட்ரைனிங் ஃபேஸ் ஃபார் ஆர்சனல் ஃபேன். பியூட்டிஃபுல் ஃபுட்பாலும் இல்லை, அவனோட ஐடென்டிட்டியை அழிச்சிட்டான்டா அவன். புரியுதா உனக்கு? ஆர்சனல் ஃபுட்பால் கிளப்னா பியூட்டிஃபுல் அட்டாக்கிங் பிளே ஸ்டைல் உள்ள ஃபுட்பால் கிளப். அது சில கிளப்ஸ் இருக்கும்ல, யுனைடெட், ஆர்சனல், அப்போலாம் அவங்களாம் அட்டாக்கிங் பிளேயர் இருக்கும், அவங்க பிளேயை பார்த்து ஃபேன்ஸ் ஆனவங்களாம் உண்டு. அது மாதிரி தான் நான் ஃபேன் ஆனேன். ஐடென்டிட்டியை அழிச்சிட்டான், கிளப்பு மானத்தையும் வாங்கிட்டான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா, அவ்வளோதான்டா. திட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான்.
ஆமா டெஃபினெட்லி. அதுவும் லாஸ்ட் சீசன்ஸாவது கேப்ரியல் சலீபா இன்ஜுரி ஆச்சு, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் இல்லை, அது மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம்லாம் வந்து ரீசனே சொல்ல முடியாது. எல்லா மெயின் பிளேயர்ஸும் இருக்காங்க. அப்பப்போ சில பிளேயர் இன்ஜுரி ஆகுது, அது நேச்சுரல் தான், எல்லா டீமுக்கும் நடக்கிறது தான். பட் மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ மெயின் ஸ்குவாட் இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு அட்டாக்கரும் வாங்கிட்டீங்க. ஹேவர்ட்ஸ் மாதிரி ஒரு என்ன நீங்க வந்து மேக்ஸிமம் கியோகெரஸ் வச்சு ஆடுவீங்க. பட் இன்னைக்கு ஹேவர்ட்ஸ் போட்டது பெஸ்ட் டிசிஷன். பிகாஸ் அவன் தான் டீம்ல ஒரே ஒரு கை மென்டாலிட்டியோட. பட் அவனுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல 2 சான்ஸ் கிடைச்சது கேமை வந்து உங்க சைடு கொண்டு வரதுக்கு. ஒரு 1-on-1 வர்சஸ் டோனருமா வந்து டைரக்டா டோனருமா மேல அடிச்சிருவான். அண்ட் லாஸ்ட் மொமெண்ட்ல ட்ரொசார்டு ஒரு அற்புதமான கிராஸ் போடுவான், நல்ல ஹெட்டரு, மிஸ் பண்ணிடுவான். சோ ஆன் டார்கெட் அடிக்கலாம், அவன் டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டான். இது மாதிரி நிறைய கிரியேட் பண்ண சிட்டிலாம் இப்போ 2 கோல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ கிரியேட் பண்ணாங்க. இவன் ஒருத்த மட்டும் சூப்பர் காப்பாற்றி இது பண்ணுறதுக்கு. அர்டேட்டா வந்து அந்த கியோகெரஸை ட்ராப் பண்ணி காயா வச்சு ஆட வச்ச டிசிஷன் வந்து நல்ல டிசிஷன். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது மடுவாக்கே இங்கே இருக்கான், எசே அந்த சைடு அவன் ஷைன் ஆனதே இல்லைடா. ஃபஸ்ட்டு சீசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அந்த சைடு ஆட விடுவாங்க, ஓகே, லெஃப்ட் விங்கில் ஆட விடுவாங்க. அவன் அந்த சைடில் வந்து ஷைன் ஆனதே இல்லை. அவன் எதுக்கு போட்டான்? ஓடேகார்ட் இன்ஜுரியிலேருந்து வரான், டேரெக்டாக டீமில் வரான் சிட்டி மேட்ச்சுக்கு. ஒன்றுமே புரியல. ஓடேகார்டை கடைசி வரையும் சப்ஸ்டியூட்டும் பண்ண மாட்டான். அவன் பால் காலில் நிற்கவே மாட்டேதுடா. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான். எனக்கு புரியல. எனக்கு குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் ட்ரொசார்டு உள்ள போடும் போது நான் என்ன நினைச்சேன், சரி இவனை வந்து கேப்டன், உங்க கேப்டனை வெளியே போட்டுட்டு எசேவை வந்து அந்த நம்பர் 10 போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி அந்த சேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா செமையா இருந்திருக்கும். பிகாஸ் எசே வந்து அந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டி வச்சு அந்த ஒரு ஷாட் கூட அடிப்பான் போஸ்ட்ல. ஸோ அந்த மாதிரி மேட்ச்ல எப்போ வேணாலும் அவனால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்லாம் நீங்க தூக்கவே கூடாது. ஓடேகார்டு என்ன பண்ணுவான், பாஸ் போடுவான், அவ்வளவுதான். அதுவும் என்ன பாஸ்லாம் கிடையாது, அதுதான். ஸோ எசேவை தூக்குறதுலாம் வந்து டெஃபினெட்லி பேட் டிசிஷன், பேட் சப்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் நீ பார்த்தனா மார்டினெல்லி மடுவாக்கையை தூக்கிட்டு மார்டினெல்லி வந்து இந்த சைடு ஆடுறான், ரைட் ஹேண்ட் சைடு. அதுக்கப்புறம் மேக்ஸ் டவுன் உள்ளே வரல. நிறைய டிசிஷன்ஸ்ரா, ஒரு டிசிஷன் கிடையாது. மேக்ஸ் டவுன் கடைசி, ஏன்னா உன்னால ஸ்ட்ராங் லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் தான் ரைட் விங்கில் போடணும், ஓகேயா? அது பண்ணல. நீ மடுவாக்கையை தூக்குறனா நீ மேக்ஸ் டவுனை போடு, அது போடலை. இந்த சைடு நீ பார்த்தனா எசே தான் திருப்பி செகண்ட் ஹாஃப் கண்டினியூ பண்ணான். என்ன பண்ணியிருக்கணும், ஓடேகார்டு தூக்கிட்டு எசேவை வந்து ஓடேகார்டு பொசிஷனில் போட்டு லெஃப்ட் விங்க்கு வந்து அவன் மார்டினெல்லி இறக்கிக்கலாம், ட்ரொசார்டு இறக்கிக்கலாம், இந்த மாதிரி இறக்கி விட்டுருக்கலாம். அதாவது அவங்க 2-1 போனதுக்கப்புறம் கூட அவங்க அர்ஜென்சி காட்ட மாட்டாங்கடா. கடைசி அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஆடினாங்க. அப்போ உனக்கு என்ன தான்டா இன்டென்ட்? ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க டீம்டா நம்ம. அதாவது அது எனக்கு புரியல. பிளேயர்ஸ் குவாலிட்டி 2 டீமுக்கும் நல்ல பிளேயர்ஸ் தான், நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். ஆனால் அவங்க காலில் மட்டும் பால் நிற்கிது, எங்கள் காலில் ஏன் பால் நிற்க மாட்டேது நான் கேட்கலாம். ஒரு 4 பாஸ் போடுறதுக்கு விட்டுறாங்க. என்னடா நீங்கள், அதாவது பார்க்கவே என்ன சொல்கிறதா, ஒரு சின்ன டேபிள் கீழே இருக்க டீம் கூட நல்ல ஒரு மேட்ச் ஆடிட்டு வருவாங்கடா. இது வந்து டெஃபினெட்லி போடா, அதாவது we deserve to lose, அவ்வளவுதான். we deserve to lose, கண்டிப்பா சொல்றதுக்கு இல்ல. கண்டிப்பா ஆமா. அதுவும் கியோகெரஸை லாஸ்ட் 3-4 நிமிஷம் கொண்டு வந்தீங்க, ஒரு மிட்ஃபீல்டரை தூக்கிட்டு. அதெல்லாம் வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸே எக்ஸ்ட்ரா அட்டாக் வச்சு விளாடணும். கேமை சேஸ் பண்றது நீங்க தான். நீங்க வந்து இப்போ லூஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க தான் லீட்ல இருக்காங்க, 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அந்த அட்டாக்கிங் சேஞ்சை வந்து முன்னாடியே பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டாக்கர்ஸ் வச்சு அந்த ஒரு பிளேவை வந்து நீங்க வந்து அக்ரெசிவா கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். முடியல. அவங்க ட்ரைனிங் எனக்கு தெரியுதுல்ல, கண்டிப்பா மிக்கல் அர்டேட்டாக்கு தெரியாதுப்பா, அது அவனுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. அதான் சொல்றேன், சீசன் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்டில் டிராஃபி லிஸ்ட்டில் ஒன்று ஏறலைன்னா தம்பி நீ பண்ண வரைக்கும் போதும், வெளியே கிளம்புச்சுன்னா கண்டிப்பா இட்ஸ் இனஃப். நீ கப்பும் அடிக்க வேணாம், ஒன்றும் அடிக்க வேணாம். நான் இதுக்கப்புறம் இன்னொருத்தன் வரவன் வந்து 3 வருஷம் கூட கப் அடிக்காமல் இருக்கட்டும். அட்லீஸ்ட் ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் நான் பார்க்குறேன். ஆர்சனல் மேட்ச் போட்டால் ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குன்ற மைண்ட் செட் போய் இப்போ ஏதோ ஒரு பிபி பேஷண்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அது தேவையில்லை. கண்டிப்பாக சம்திங் ஹேஸ் டு பி சேஞ்ச். ஸோ பார்ப்போம், சீசன் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் வாய்ப்பே இல்லை. ஆமா, பிகாஸ் நீ வந்து சிட்டி அண்ட் பெப்லாம் டாமினண்டா இருந்தாங்கன்னு முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. வேற எந்த டீமுக்கும் சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த சீசன் வந்து யூரோப்லே நம்பர் 1ன்ற டாக்ஸ்ல தான் இருந்தீங்க. யூசிஎல் டேபிள்ல ஃபர்ஸ்ட், பிரீமியர் லீக்ல ரொம்ப மாசமாவே ஃபர்ஸ்ட், சாலிடா செம பாயிண்ட் லீட்லாம் இருந்தது. அந்த மாதிரி சீசன்லலாம் நீங்க இன்னொரு டீமுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது.
கட் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ அது மாதிரி பண்ணலைன்னா டெஃபினெட்லி மேனேஜர் மேலே தான் கொஸ்டின்ஸ் வரும். நீ சொன்ன மாதிரி பார்ப்போம், எண்ட் ஆஃப் த சீசன் வரையும் பார்ப்போம், திரும்பியும் வரானா இல்லையா, யூசிஎல் வேற இருக்கு, அதில் என்ன பண்ணுறான். பயன்லாம் இப்போவே ஜெயிச்சுட்டாங்க, 4 மேட்ச் முன்னாடி டைட்டிலே முடிச்சு 160 கோல்ஸ் அடிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே போவோம், இதுவே ரொம்ப நேரம் ஆச்சு பேசி. நெக்ஸ்ட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் மான்செஸ்டர் யுனைடெட் போய் 1-0 க்ளீன் ஷீட் வச்சு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. டெஃபினெட்லி நீட் பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது, செல்சி தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணாங்க. ஒரு சரியான ஹராம் பால் பர்ஃபார்மன்ஸ் போட்டு 3 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் ஜெயிச்சு பல வருஷம் ஆச்சு. அண்ட் இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி நம்ம அலெஹாண்ட்ரோ கார்னாச்சோக்கு தான் சொல்லி ஆகணும். எஸ்டேவா சரியான ஸ்டார்ட் கொடுப்பான் செல்சிக்கு, போஸ்ட்ல அடிச்சு அந்த ரைட் விங்ல பயங்கர அட்டாக்கிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகி வெளியே போய் கார்னாச்சோ உள்ள வரும் போது அந்த சைட் லைன்ல அந்த வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பான். அப்பவே ஒரு சரியான ரிசப்ஷன் நம்ம யுனைடெட் ஃபேன்ஸ் கொடுத்தோம் அவனுக்கு. உள்ள வந்ததுலேருந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. டலோட் எல்லாம் ரைட் பேக்ல காஃபு மாதிரி ஆக்கிட்டாங்க, ஒரு பிரைம் ரைட் பேக்கா ஆக்கிட்டாங்க. ஃபுல்லா பாக்கெட் போட்டு செஞ்சுட்டாங்க. லுக்ஷா படுக்க போடுறான். கசமீரோலாம் மிடில் ஆஃப் த பிச்சில் சப்பையா பாலை வின் பண்ணிட்டு போறான். அண்ட் ஆல்சோ இந்த சாலிட்டரி கோல் ப்ரூனோ கிரியேட் பண்ணதை டிஃபென்சிவ் வைஸும் கார்னாச்சோ ஈஸியா விட்டான் அவனா. அண்ட் நாங்கள் பெருசாக இந்த கேமில் எதுவுமே பண்ணல, அந்த கடைசி வரையும் அந்த மெயின்டைன் பண்ணோம் அந்த ஸ்ட்ரக்சரா. பிகாஸ் பிளேயர்ஸும் கிடையாது, 4 மெயின் சென்டர் பேக்ஸ் கிடையாது இன்னைக்கு. ஸோ ஹெவன் மட்டும்தான் ஒரே ஒரு சீனியர் சென்டர் பேக், அவனும் 19 வயசு, அவனும் மஸ்ராவையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க சென்டர் பேக்ஸில். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு சரியான 3 பாயிண்ட். அண்ட் செல்சி யூசிஎல் ஹோப்ஸ் பயங்கரமா மோசமா போச்சு. பிகாஸ் வில்லா அண்ட் லிவர்பூலும் வின்ஸை போட்டாங்க. இந்தியா, நீ என்ன நினைச்ச இந்த செல்சி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? ஆக்சுவலி அதான் மேட்ச் நீ மேட்ச் வைஸ் டாமினேட் பண்ணது செல்சி தான். பட் ஆனால் அவங்க லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே கோல்ஸ் அடிக்கல. எத்தனை, ஒரு 4-5 கேமா, 4-5 கேமாவே 4 கேமாவே அவங்க கோலே அடிக்கலை. ஸோ கண்டிப்பாக அது மேஜர் ஃபேக்ட் தான். அவங்க அவ்வளோ அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடிட்டு கோல்ஸ் அடிக்காமல் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு மைனஸ். ஏன்னா அந்த கேம் யுனைடெட் பெருசாக ஆடி இருக்கவே மாட்டீங்க நீங்கள் கரெக்டாக. அதாவது உங்கள் ஷேப்பை மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, கவுண்டர்ஸ் போய் ஆடி இருப்பீங்க. அண்ட் கிடச்ச சான்ஸை இவன் அடித்தான், குன்னியாக அடித்தான். ஓகே, அது தவிர்த்து நீ பார்த்தனா டிஃபென்சிவ்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுத்துருக்கீங்க. 4 சென்டர் பேக் இல்லாமல், மெயின் சென்டர் பேக்ஸ் இல்லாமல் மஸ்ராயி அண்ட் ஹெவன் போட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் போட்டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் க்ளீன் ஷீட் வச்சுட்டு வரதெல்லாம் இதுதான் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது பெஸ்ட்டு ஸ்குவாட் வச்சுட்டு போய் ஜெயிக்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. உனக்கு ஸ்குவாட் இல்லை, உன் மெயின் பிளேயர்ஸ் இல்லை, ஆனாலும் நான் போய் ரிசல்ட் பார்ப்பேன்னு இருக்குல்ல, அதுதான் மெயின். மைக்கேல் கேரிக்கு ஃபுல் டைம் அப்பாயின்மெண்ட் இன்னும் ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க மான்செஸ்டர் யுனைடெட் போர்டு? இட்ஸ் வெரி ராங். அவன் இப்போ ஒரு செகண்ட், ஒரு 20 நாள், ஒரு 2-4 மாதம் முன்னாடி என்ன நிலமையில இருந்தாங்க, இப்போ அவன் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கான். கம்ஃபர்டபுளாக யூசிஎல் போக போகிறான், கம்ஃபர்டபுளாக டீமை வச்சுருக்கான்னா கண்டிப்பாக அவன் பிரேவரி அண்ட் அவன்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குது. ஸோ இல்லாமலாம் இப்படி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சீசன் அவன்கிட்ட இப்படியே பண்ணான்னு ஒரு நல்ல 3-4 பிளேயர் வாங்கி கொடுத்தீங்கன்னா டைட்டில் சார்ஜே பண்ணுவான். நாங்கள் கடைசியே வரும், புலி வருது, ஆனால் நீங்கள் உண்மையிலே புலி வந்துடும் நீங்கள் வந்தீங்கன்னா. ஏன்னா யுனைடெடுக்கு அந்த பயம் கிடையாது. ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்க, அவ்வளோதான். கரெக்டு. ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான். பிகாஸ் நம்ம ஓலே டைம்ஸ்லேயே பார்த்தோம். ஓலே இந்த மாதிரி மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மேட்ரிட் இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் உனக்கு இந்த டாக்டிக்கல் மேனேஜர்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. உனக்கு பியூர் மேனேஜ்மெண்ட் மேனேஜர்ஸ் தான் உனக்கு தேவை. நம்ம டான் கார்லோவை பார்த்துருக்கோம். நம்ம அவர்லாம் பயங்கரமாக வைப் பண்ணுவார் பிளேயர்ஸோட. ஸோ அந்த பிளேயர்ஸ் அந்த ஈகோஸ், அந்த பெரிய மென்டாலிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீமாக விளையாட வைக்கணும். அதுதான் தேவை நமக்கு. அண்ட் கேரிக் டெஃபினெட்லி அந்த காம் பர்சனாலிட்டி ஓலே மாதிரியே தான். ஓலே நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா மிஸ் ஆச்சு, ஆனால் அவன் வந்தோடனே அடிச்சான். ஃபுல் அட்டாக்கிங் ஃபுட்பால், அந்த யுனைடெட் டிஎன்ஏவை இறக்குனா. அடுத்த சீசன்லாம் செகண்ட் பிளேஸ், யூரோப்பா ஃபைனல்ஸ், இதெல்லாம் ஒரு சும்மா மேட்ரே கிடையாது. ஏன்னா சார் ஆலெக்ஸ் போனதுக்கு அப்புறம் பயங்கர டவுன்ஃபால்ல இருந்தது. ஸோ ஓலே மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மேனேஜ்மெண்ட்ல, பெரிய டீம்ஸ்லாம் பண்ணது கிடையாது. பட் வந்தோடனே அந்த இம்பாக்டை காட்டுறாங்கன்னா அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அது ரொம்பவே அண்டர் ரேட்டட் இப்போ ஃபுட்பாலில். எஸ்பெஷலி இந்த மாதிரி பிக் ஹிஸ்ட்ரி உள்ள கிளப்ஸுக்குலாம் அதுதான் அவங்களுக்கு தேவை. நீ சொன்ன மாதிரி செல்சி அதே தான் பண்றாங்க, பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க, பட் கோல்ஸ் அடிக்கிறது இல்லை. லாஸ்ட் 8 கேம்ல ஒரே விக்டரி தான், அதுவும் போர்ட் வேலோட. அவ்வளோதான் முடிஞ்சு. கடைசி 4 பிரீமியர் லீக் கேம்ஸ்ல கோலும் கிடையாது. ஸோ அந்த எஃபர்ட்லாம் போடுறாங்க, சான்ஸ் கிரியேட் பண்றாங்க, பட் ஃபினிஷிங் மகா மட்டமாக இருக்குது. அண்ட் ஹெவன் மஸ்ராவி சென்டர் பேக்
பேரிங்கே அவங்களால தாண்டி கோல் அடிக்க முடியலன்னா டெஃபினெட்லி ஃபியூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்களுக்கு கீழே இருக்க டீம்ஸ்லாம் கொஞ்சம் ஜெயிக்காம இருக்காங்க. அந்த பிரென்ஃபர்டு, பிரைட்டனு, எவர்டன்லாம் பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவனுங்கெல்லாம் வந்து பாயிண்ட் எடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி மேலே போயிடுவாங்க. அண்ட் யுனைடெட் வந்து நம்ம ப்ரூனோ பற்றி பேசாமல் இருக்க முடியாது. 18 அசிஸ்ட் ஆல்ரெடி இந்த கேம்பெயின். இன்னும் 3 போட்டால் வந்து ரெக்கார்டு. டெஃபினெட்லி அந்த 3 போட்டு ரெக்கார்ட் பண்ணான்னு வையன், கண்டிப்பாக PFA பிளேயர் ஆஃப் த இயர் அவனுக்கு தான் கொடுத்தாகணும். பிகாஸ் கோல்ஸ் ப்ளஸ் அசிஸ்ட் இந்த சீசனில் வந்து இப்போதைக்கு ஹாலண்ட் நம்பர் 1 இருக்கான், 30ல் இருக்கான். நெக்ஸ்ட்டு ப்ரூனோ 26ல் இருக்கான். ஹாலண்ட் எந்த டீமில் இருக்கான், எந்த பொசிஷனுக்கு ஃபைட் பண்ணுறான், ப்ரூனோ எந்த டீமில் இருக்கான், எந்த பொசிஷனுக்கு ஃபைட் பண்ணுறான், அது எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம்னா டெஃபினெட்லி ரெக்கார்ட் பிரேக் பண்ணால் ப்ரூனோ ஷுட் வின் த PFA பிளேயர் ஆஃப் த இயர். அது நம்ம பார்ப்போம் எப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த 2 மேட்சுக்கே மேஜர் மேட்ச்னால நம்ம நல்லாவே கவர் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருக்க மேட்ச்சுக்கு போவோம். டைம் ரொம்ப ஆகிட்டுருக்கு. அதனால் நெக்ஸ்ட்டு நார்த் லண்டன் ரைவல்ஸ் ஸ்பர்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு கோல் விட்டு அவங்க பிளேயர்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க. ஏன்னா அவங்களுக்கு மச் நீடட் 3 பாயிண்ட்ஸ் இது. ஆனால் இப்போ 1 பாயிண்ட் கிடச்சனால இன்னமும் ட்ராப் ஜோனில் தான் இருக்காங்க. அவங்களோட ரெலிகேஷன் ரைவல்ஸ் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரு வின் போட்டிருக்காங்க. அண்ட் வெஸ்ட்ஹாம் இன்னைக்கு ஆட போகிறாங்க கிறிஸ்டல் பேலஸோட. ஸோ கண்டிப்பாக ஒரு டேஞ்சரான ஜோனில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்பர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வர ஃபிக்சர்ஸுமே நிறைய அவே கேம்ஸ் இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேம் உல்ஸோட இருக்க கேம் ரொம்பவே குரூஷியல். அந்த மேட்ச்சில் அவங்க 3 பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் ஒரு மோட்டிவே கிடைக்கும். அங்கேயே ஏதாவது ரிசல்ட் பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர் 2 பேர்த்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. அண்ட் நம்ம வந்து இப்போ விளையாட்டாக சொல்கிறது ஸ்பர்ஸ் ரெலிகேட் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. டெஃபினெட்லி அவனுங்க இப்போவே பார்த்துன்னு வைங்க, இந்த செனேசி, ராபர்ட்சன்லாம் வேர்பல் டீல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. மேட்சை ஃபோக்கஸ் பண்ணுடா. டிசர்பிலாம் பார்த்தேன்னா ஒவ்வொரு கோலுக்கும் செலிப்ரேட் பண்ணான். ஜாவி சிமோன்ஸ் ஒரு வண்டர் கோல் வச்சு சட்டையெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணான். ஒன்று தான் சொல்கிறேன், ஸ்பர்ஸ் பிளேயர்ஸ், நீங்கள் சட்டையை கழட்டி செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஆப்போனன்ட் பிளேயர் அடித்து உங்களை காலி பண்ணிடுவான். வருஷம் நம்ம பார்க்குறோம், இதே தான் நடக்குது. ரிச்சார்லிசனுக்கு நிறையாவே நடந்துருச்சு. ஸோ அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் கேம்குள்ள போவோம். இந்த கேம்ல வேற எதுவும் பேசுறது கிடையாது. லிவர்பூல் மர்சிசைட் டர்பி ஃபர்ஸ்ட் டைம் ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியம்ல நடக்குது. அண்ட் கண்டிப்பா எவர்டன் ஒரு பிரைட்டான ஸ்டார்ட் போட்டாங்க. மமாதாஷ்விலிலாம் சரியான சேவ்ஸ். லிவர்பூல் அந்த ஸ்டேஜ்ல காப்பாத்துனது அவன் மட்டும்தான். ஒரு பெனால்டி ஷவுட் வந்தது, கொடுக்கல, எப்படின்னு தெரியல. ஒரு கோல் அடிப்பாங்க, ஆஃப் சைட் ரூல் அவுட் ஆயிரும். பட் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் லிவர்பூல் உள்ள வருவாங்க. கேக்போ ஒரு வண்டர் பாஸ் போடுவான் சாலாக்கு. சாலா கோல் அடிச்சு டாப் ஸ்கோரிங் பிளேயர் இன் மர்சிசைட் டர்பிஸ் இந்த பிரீமியர் லீக் ஹிஸ்ட்ரி. அந்த கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரியும் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறமே அந்த 1-1 தான் ரொம்ப நேரம் போவோம் கேமு. அண்ட் கடைசியில் 2 டீமுக்குமே சான்சஸ் கிடைக்கும், மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் பட் ஃபைனலி நமக்கு தெரியுமே, எக்ஸ்ட்ரா டைம்னா எப்போதுமே வந்து லிவர்பூல் ஸ்கோர் பண்ற வரையும் டைம்டா அப்படின்னு 11 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்க. எதனாலனே தெரில. ஸோ 90+10 வெர்ஜில் வான் டைக் கேப்டன்ஸ் கோல் அடிச்சு அந்த ஒரு 2-1 விக்டரி. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட்ஸ். அதுவும் செல்சி தோத்துருக்கனால அந்த கேப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு செம 3 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் ஹோம் மர்சிசைட் டர்பியில் பயங்கரமான டே. கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு. ஏன்னா எவர்டனுமே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கீழே ஒரு 4-5 டீம் இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, அதில் அவங்களும் ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ அவங்க ஹோமுக்கே போய் மர்சிசைட் டர்பியில் போய் ஒரு வின் பண்ணுறது. ஏன்னா லிவர்பூல் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ரைவல்ரி கேம், டர்பி கேம்ஸ்லாம் அவங்க ரிசல்ட் பார்க்குறது வந்து கண்டிப்பாக இட்ஸ் மோட்டிவேட்டிங் ஃபார் தேர் சீசன். ஸோ கிட்டத்தட்ட இந்த டாப் 5 தான் முடிய போகுதுன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நல்லாவே கேப் கிரியேட் ஆகுது. ஸோ பார்ப்போம் ரெஸ்ட் ஆஃப் சீசன் எப்படி போகுதுன்னு. அண்ட் எனக்கு இப்போ இன்னொரு ஒரு மேட்டரும் ஆச்சு ஆக்சுவலா. ஏன்னா மமாதாஷ்விலியை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போனாங்க வெளியே. ஆல்ரெடி ஆலிசன் இன்ஜுரி, எக்கிட்டிகே இன்ஜுரி. ஸோ அதுதான் ஒரே ஒரு வரியிங் சைன் லிவர்பூலுக்கு. பட் அதை தாண்டி வந்து லுக்ஸ் டீசென்ட். பார்ப்போம் அது என்னன்னா. அவங்க கண்டிப்பாக இப்போதைக்கு பெரிய ப்ரெஷர் இல்லைடா. செல்சி பாயிண்ட் எடுக்க மாட்டுறாங்க, ப்ளஸ் அவ்வளோ கேப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். பட் கம்மிங் கேம்ஸ் ஜெயிச்சாகணும் தான். ஸோ எஸ் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ரெலிகேஷன் பேட்லிங் டீம்ஸ் நான் 2 டீம் வச்சுருக்கேன். 2 டீமுமே வந்து நல்ல ரிசல்ட் பார்த்துருக்காங்க. ஒன்று வந்து லீட்ஸ் யுனைடெட் 3-0 ஜெயிச்சிருக்காங்க உல்ஸை. இன்னொன்று நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரு கம்பேக் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க.
இவங்க பர்ன்லியோட 4-1. அதில் கிப்ஸ் ஒயிட் வந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹேட்ரிக், சரியான ஒரு கேம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த 3 பாயிண்ட் வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பர்ஸ் பெஸ்ட் டைம் தான் லிட்டரலாக ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. கம்பேர் பண்ணால் லீட்ஸ் வந்து உங்களோட வின்னு அண்ட் இந்த வின்லாம் வச்சு கண்டிப்பாக தே ஆர் சேஃப், தே ஆர் கோன் ப்ளே த ப்ரீமியர் லீக் நெக்ஸ்ட் சீசன்றதை ஷுவராக சொல்லலாம். இப்போ கண்டிப்பாக இப்போ ஃபாரஸ்ட்க்கு ஒரு சரியான பூஸ்ட், வெஸ்ட் ஹாமும் பாயிண்ட் எடுத்துனா ஸ்பர்ஸ் வந்து உண்மையிலே ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு நியூஸ், கான்ட்ரி சிட்டி ஆர் ப்ரீமியர் லீக், கான்ட்ரி சிட்டி ப்ரீமியர் லீக்கு வராங்க. கண்டிப்பாக ஃப்ராங்க் லாம்பார்ட் ஒரு செம ஜாப் பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ப்ரீமியர் லீக் வர போகிறாங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்து கண்டிப்பாக அது ப்ரீமியர் லீக்ஸ் ஆர் அவைட்டிங் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ யா, இவங்க இது தவிர்த்து எனக்கு வேற என்ன கேம்னா 0-0 ஃபுல்லாம் பிரென்ட்ஃபோர்ட். இல்லை பிரென்ட்ஃபோர்டை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஒன்றும் அதான் சொல்கிறேனே, எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் ட்ராவாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா டாப் 6 ரேஸில் கூட ஃபைட் பண்ணலாம், ஏன்னா பெருசாக பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டுறாங்க. பட் ஆனால் அவங்க விட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஃபுல்லாமுக்கும் சான்ஸ் மிஸ்ஸு, அவங்களுக்கும் சான்ஸ் மிஸ்ஸு, பிரைட்டனுக்கும் சான்ஸ் மிஸ்ஸு, எவர்டனுக்கும் சான்ஸ் மிஸ்ஸு, எல்லாத்துக்கும் ஒரு மிஸ்ஸு. ஸோ யா, சைட்லேருந்து இந்த மிஸ் எல்லாம் அதுதான் எல்லா மிஸ்ஸையும் சேர்த்து வில்லா வந்து ஒரு கிளாசிக் 7 கோல் த்ரில்லர் கொடுத்துருக்காங்க வில்லா பார்க்கில். ஒரு 4-3 விக்டரி அகேன்ஸ்ட் சண்டர்லாண்டு. ஸோ பயங்கரமாக இருந்தது. வாட்கின்ஸ்லாம் வந்து ஒரு 5 ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் போட்டான், 2 கோல், ஒரு அசிஸ்ட்டு. கடைசி 8 அப்பியரன்ஸில் வந்து 9 கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறான். பயங்கர ஃபயராக இருக்கான். இங்கிலாந்து அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் வந்து அந்த உள்ள வரணுன்றது அந்த வெறியோட இருக்காங்க. பட் வில்லா செமையாக பாட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த 3-1 லீட்லேருந்து ஒரே நிமிஷத்தில் 2 கோல் அடிப்பாங்க சண்டர்லாண்ட் கடைசியில. செம ஃபன்னா இருக்கும். அதுவும் 3வது கோல்ல நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் சாங்கோ வந்து பாலை விடுவாரு, அதை எடுத்துட்டு போவாரு. அங்க போய் பார்த்தா நம்ம டீபோ மார்டினஸ் அவரும் வந்து ஒரு ஸ்லிப்பை போட்டு விடுவாரு. ஸோ 3-3 ஒரு கிளாசிக்கா இருந்தது. செம்ம சந்தோஷமா இருந்தது. ஆஹா, வில்லா பாயிண்ட் விட போறாங்கடா, நமக்கு ஈஸியா இருக்கும்னு பார்த்தா கடைசியில 90+3 டாமி ஆப்ரஹாம் ஒரு லைட் டச்சை போட்டு விட்டு அந்த 4th கோலை போட்டு 4-3 ஆல் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. செல்சிக்கு மேலும் அடி கொடுக்குறாங்க லிவர்பூல் அண்ட் வில்லா. பட் யா, வாட் அ கேம், 7 கோல் த்ரில்லர். எஸ் நல்லா, அது ஒரு நல்ல கேம். அதான் எனக்கு தெரிஞ்ச எல்லா கேமும் முடிஞ்சிச்சு. ஆமா, எல்லா கேமும் இன்னும் ஒரே ஒரு கேம் மட்டும்தான் இருக்கு. வெஸ்ட் ஹாம் கிறிஸ்டல் பேலஸ் ஹோம்ல நடக்குது. வெஸ்ட் ஹாம் இந்த 3 பாயிண்ட்டை எடுத்தாங்கன்னா ஸ்பர்ஸோட 4 பாயிண்ட் குஷன் கிடைக்கும். 4 பாயிண்ட்ஸ்லாம் சும்மா விஷயமே கிடையாது இந்த ஸ்டேஜ் ஆஃப் த சீசன்ல. பட் பேலஸும் வந்து மொரட்டு ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் 7 கேம்ல வந்து ஒரே கேம் தான் தோத்துருக்காங்க. ஸோ பயங்கர டஃபா தான் இருக்கும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. பார்ப்போம். அண்ட் நியூ கேசல் அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. போர்ன்மவுத் 2-1 முடிச்சு விட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட் சீசன் தான். அவங்களுக்கு வந்து அவ்வளோ சைனிங்ஸ் பண்ணி எடியாவுக்கு வந்து ஒரு புவர் சீசன். அண்ட் போர்ன்மவுத் கண்டினியூ டு ஷைன். அவங்களுமே அந்த ஃபைட்டில் இருக்காங்க, அந்த யூரோப்பியன் ஸ்பாட்ஸ் பிடிக்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கைஸ். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இதிலே வந்து கிட்டத்தட்ட டைட்டில் யார் அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. டாப் 5 மோஸ்ட்டாக இதுதான் இருக்க போகுது. ரெலிகேஷன் பேட்டில்லாம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓவர். அண்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து யார் உள்ளே வர போகிறாங்கன்றது ஒரு கீனாக இருக்குது. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்டில் தேன் நம்ம வீடியோவை பார்த்து லைக் போட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது மேலே, அதை வந்து கீழேயோ மேலேயோ அமுக்கிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான் தட்டிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து ரீச் ஆகும். யா, பாய் கைஸ்.